வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயரழுத்தம் அந்தமான் அருகே நிலை கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. மேலும் தெலுங்கானாவுக்கு மேற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. வரக்கூடிய நாட்களில் நாளை மே மாதம் 8ஆம் தேதி சுமத்ரா தீவு அருகே ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகி அது ஆந்திரா நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களுக்கும் மே 10ஆம் தேதிக்கு பிறகு குமரிக்கடலில் அரபிக்கடலிலும் கீழடுக்கு சுழற்சி உருவாகி தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு மே 10ஆம் தேதிக்கு முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் நாளை மே 8ஆம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வெப்பநிலை வருகிற நாட்களில் படிப்படியாக குறைந்து மே 10ஆம் தேதி முதல் அதிகபட்சம் 37-38 டிகிரி செல்சியஸாக குறைந்து தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இன்று மே மாதம் 7ஆம் தேதி தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் எங்கும் பெரும்பாலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பெரும்பாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சேலம், கரூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில். மேலும் வரக்கூடிய மணி நேரங்கள் மழை விலகி மீண்டும் இன்று மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு குறைவான பகுதியும் வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்திலும் ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், விருதுநகர், புதுக்கோட்டை, மதுரை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்தில் இன்று பரவலான மழைப்பொழிவு ஆங்காங்கே சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரைக்கு மேற்கு பகுதி ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் கிழக்கு பகுதி, கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஆங்காங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பாலக்காட்டு கணவாய் பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று மாலை நேரங்களில் சற்று அதிகரிக்கும் என்பதால் கிழக்கு பகுதி கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் திருச்சி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலமழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, வேலூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஆங்காங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் அதிகாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதிகாலை நேரங்களில் நாளை மே 8ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு சென்னைக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை 8ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஆங்காங்கே அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, வேளாங்கண்ணி, கடலூர், காரைக்கால், புதுச்சேரி, மேலும் சென்னை இந்த இடங்களை பொறுத்தவரை மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் நாளை கூடுதலான பரப்பில் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை, வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே 8ஆம் தேதி. அதே போல் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர், கள்ளக்குறிச்சி, கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை மே 8ஆம் தேதி உடன் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாகவே. மேலும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் வடக்கு மேற்குத்தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கடல் ஓரங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம் வடக்கு பகுதி, அது நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு மே 9ஆம் தேதி அதிகாலை நேரங்களிலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே 9ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 10ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மே 8ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரை மழை அதிகரித்தாலும் கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு மே 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள் வடக்கு பகுதி கடலோரங்களை ஒதுக்கினாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு மே 11ஆம் தேதி முதல் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. ஒரு பரவலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும், வடக்கே வர சற்று தீவிரம் குறைந்த மழையாகவும் ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 14ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகும். அதற்கு முன்னதாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் மே 8 அதிகாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 9ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 10ஆம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே, மே 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு, மே 14ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை வரை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகா, கேரளா என்று பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு மே 14ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடலில் அடுத்தடுத்த கீழடுக்கு சுழற்சி உருவாகி தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் இன்று முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் பரப்பில் அதிகரித்து யாழ்ப்பாணத்துக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இன்று மட்டும் பெரும்பாலும் ஆங்கங்கே மழை தம்புளைக்கு வடக்கு பகுதி குறைவாகவும், தம்புளைக்கு தெற்கு பகுதி கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 8இலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் வெப்பநிலை பொறுத்தவரை இன்று அதிகபட்சம் திருச்சியில் 42 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் 41 டிகிரி செல்சியஸாகவும், ஓரிரு இடங்களில் 40 டிகிரி செல்சியஸாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் 41 டிகிரி 40 டிகிரி செல்சியஸாக வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும். நாளை மேலும் ஓரிரு டிகிரி செல்சியஸ் குறைந்து மே 10ஆம் தேதி முதல் அதிகபட்சம் 38, 39 டிகிரியாக மத்திய மாவட்டங்களுக்கு இருக்கும் வெப்பநிலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக தீவிரம் குறைந்து காணப்படும் தமிழகத்தில். மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இன்று மே 7ஆம் தேதியும் நாளை மே 8ஆம் தேதியும் காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மே 9ஆம் தேதிக்கு பிறகு அதிகபட்சம் 20 முதல் 30 கிலோமீட்டராக காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். மேலும் வங்கக்கடல், குமரிக்கடலிலும் இப்போது மே 7, 8, 9 தேதிகளில் 20 முதல் 30 கிலோமீட்டராக இருந்தாலும் மே 10ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் தீவிரம் குறைந்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக மே 10ஆம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் வளைகுடாவில் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் மே 10ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் குறைந்து அதிகபட்சம் 20 முதல் 30 கிலோமீட்டருக்குள் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.